அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். எக்ஸசைஸ் வைஸாக நம்ம 6th புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸில் இருந்தும் 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 1.2, 1.1 டேர்ம் 1ல இருந்து பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.3ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் ரூபாய் டேஷ் சேமிப்பால்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 12, அப்போ 30 நாளைக்கு மூவ் பண்ண ஜஸ்ட் பெருக்கினா போதும். ஸோ மூவ் பண்ணிட்டு 36, எவ்வளோ ருபீஸ் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா 360 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் 360. ரெண்டாவது, ஏ என்பவர் 12 நாட்களில் ரூபாய் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் டேஷை பெறுவார். 12 நாளைக்கு 1800 ரூபாய். அப்போ ஒரு நாளைக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 12ஆல் வகுக்கணும். கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், நீங்கள் 6ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு எப்படி கேன்சல் பண்ணாலும் சரிதான். 7 12, இங்கே கேன்சல் பண்ணோன்னா 3 18, 2 0 இருக்கிறதால 2 0, 1 2, இங்கே 15 2 30, ஒரு 0 இருக்கிறதால ஒரு 0. அப்போ ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா 150 ரூபா, 150 ருபீஸ். கரெக்டாக? அப்போ ஒரு நாளைக்கு 150 அப்படின்னா 12 டேஸுக்கு 1800 ரூபா கரெக்டாக வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியமானது. இங்கே போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம். போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அப்போ 45 டிவைடட் பை 7 + 8, 7 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 15 - 2. இப்போ போர்ட் மாஸில் பி முடிஞ்சிருச்சு, ஆஃப் கிடையாது. அடுத்தது டிவிஷன், வகுத்தல். 45 15ஆல் வகுக்கிறோம். 45ல் எத்தனை 15 இருக்குது? 3 15, 3 5 45. அப்போ 3, அதுக்கப்புறம் -2. ஸோ 3ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 1. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 1. சரிங்களா? ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இந்த 3 கொஸ்டின் தான் அவங்க எக்ஸசைஸ் 1.3ல கேட்டிருக்காங்க. அடுத்ததா சரியா தவறா? இதுவும் எப்படின்னா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 9 12, 12 8 96 கரெக்டு அப்படின்ட்டு டிக் போட்டுருவோம். கிடையவே கிடையாது. இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் பாருங்க, போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை. டிவிஷன் இல்லை. அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இதோ இருக்குது பாருங்கள். அப்போ மல்டிப்ளையை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். அப்போ 3 + 8 9 72, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா என்ன கிடைக்குது? 75 தான் இதுக்கான ஆன்சர். ஆனால் அவங்க 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. நீங்கள் சரியான விடையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சரியான விடையை தெரிஞ்சுக்கணுன்றது தான் மெயின் தீமே. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்மளால் இதே மாதிரி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறப்ப அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த இங்கே பாருங்கள், இங்கே பிரச்சனை இல்லை. அவங்க ஃபஸ்ட்டே மல்டிப்ளை கொடுத்துட்டாங்க. அப்போ 7 12 7 20 பெருக்கிறோன்னா 140 - 4 மைனஸ் பண்ணோன்னா 136. ஸோ கரெக்ட் இது. அப்போ ஆன்சர் சரி. அடுத்து இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 40 + 56ல் 6 போயிடுச்சுன்னா 50 டிவைடட் பை 2. அடுத்தது டிவிஷன், 50 2ஆல் வகுக்கிறோம். இந்த 40 ப்ளஸ் அப்படியே இருக்கும். 50 2ஆல் வகுத்தோம்னா 25. 40 25 கூட்டணும் அப்படின்னா 65ங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. ஆனால் அவங்க 45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ், தவறு. புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த போர்ட் மாஸ் ரூலை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததான் கொள்குறி வகையில் பார்த்தோம்னா 3 + 5 - 7 × 1. இதுலேயும் பாருங்கள், டிவிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு மல்டிப்ளையை செஞ்சிடணும். 3 + 5 - 1 7 7. அதுக்கப்புறம் கூட்டல் 5 3 8 - 7. 8ல் 7 போயிடுச்சுன்னா 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப சின்ன சின்ன விஷயம்தான், நம்ம தப்பு இல்லாமல் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் மெயின். ஓகேங்களா? அடுத்து 9வது கேள்வி, 24 ÷ 8 - 3 × 2 ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ப்ராக்கெட். அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 3 2 6, இங்கே 8 இருக்குது மைனஸ் 8 - 6, 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. அப்போ 24 ÷ 2. 24 2ஆல் வகுத்தோம்னா 12 2 24. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 12 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்ததான் போர்ட் மாஸ். நம்ம இந்த போர்ட் மாஸ் சொன்னதா பிட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆஃப் சொல்லுவாங்க, இல்லைனா இண்டிசஸ். இண்டிசஸ்னால் அந்த பவரில் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி கரெக்டான ஆப்ரேஷனை இங்கே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் இருக்கிற எந்த ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத செஞ்சாகணும். கரெக்டாக? அப்போ 4 + 2 என்னவாயிடும்? 6. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்க வகுத்தல் இருக்குது, கண்டிப்பாக வகுத்தலை செஞ்சாகணும். 12 6ஆல் வகுத்தா 2. அப்போது 2, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, 6 - 2. இங்கே என்ன வருதுன்றதை பொறுத்து தான் நம்ம இதை மைனஸ் பண்ணுறதா இல்லையான்னு பார்க்கணும். சப்போஸ் இங்கே பெருக்கல் வந்துச்சுன்னா முதல்ல இதை தான் செய்யணும் இல்லையா? அதனால் ஒன்றுனா பார்ப்போம். சப்போஸ் இங்கே ப்ளஸ் போட்டோன்னா 6 2 8, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10. அப்போ கண்டிப்பாக ப்ளஸ் கிடையாது. சரி, மைனஸ் போட்டால் 2 - 6னா -4 - 2 -6ன்னு வருது. 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. சரி, பெருக்கல் போட்டு பார்ப்போம். பெருக்கல் போட்டோம்னா 26 12 - 2, 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. பாருங்கள், கரெக்டாக அவங்க சொன்ன ஆன்சர் வருது. அப்போ இந்த என்ன சிம்பிள் போடணும் இந்த இடத்துல? ஆப்ஷன் சி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் போடணும். புரியுதுங்களா டீச்சர்ஸ்?
இது நமக்கு எக்ஸசைஸ் 1.3ல அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். தேங்க்யூ.